Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான Google apps எல்லாமே அப்டேட் வந்திருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னென்ன appsக்கு அப்டேட் வந்திருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். அப்டேட் எல்லாமே வந்து உங்கள் டிவைஸ்க்கு வந்து வராமே இருக்கலாம். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் டெஸ்டிங்கில் வந்து இருக்குது. ஒன் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து கிடைக்கும். ஸோ நான் பீட்டாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து புது அப்டேட்லாம் கிடைக்குது. ஒன்ஸ் டெஸ்டிங் முடிஞ்சக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அப்டேட்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ கூகுள் கீபோர்டில் நமக்கு வந்து பார்த்தா ஸ்கேன் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா செட்டிங்ஸில் வந்து பார்த்தா ஸ்கேன் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்தோன்னா வந்து பார்த்தா கேமரா பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா அண்ட் மூவிங் லைன் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தா கேப்சர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருந்துச்சோ அதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தா கம்ப்யூட்டர்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் செலக்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணலாம். நமக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்சர்ட்னு கொடுத்தோம்னா மட்டும் போதும். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுள் கீபோர்டு டைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஏதாவது டாக்குமெண்ட் இல்லை வந்து ஏதாவது இடத்துல வந்து டைப்பிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் ஈஸியாக வந்து இன்னொருத்தருக்கு அனுப்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குயிக் ஷேர். ஸோ இவ்வளோ நாள் நமக்கு வந்து பார்த்து நியர்பை ஷேர்னு இருந்துச்சு. ஸோ இனிமேல் நியர்பை ஷேர் தான் நமக்கு வந்து பார்த்தா குயிக் ஷேர். இனிமேல் வந்து ஏதாவது ஃபைல் ஷேர் பண்ணும்போது எங்கடா இந்த நியர்பை சர்ச் காணும் அப்படின்னு தேடாதீங்க. ஸோ நியர்பை ஷேர் தான் நமக்கு வந்து பார்த்தா குயிக் ஷேர்னு மாற்றிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே ஷேர் பட்டன் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் குயிக் ஷேர் அப்படின்னு வந்து காட்டும். ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதுதான் நமக்கு வந்து பார்த்தா குயிக் ஷேரோட புது லேஅவுட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா குயிக் ஷேர் வந்து காட்டும். ஸ்கேனிங் நியர்பை இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தா QR கோட் வந்து காட்டும். ஸோ இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ஈஸியாக வந்து பார்த்தா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபைல் சென்ட் பண்ணிக்க முடியும். தென் இந்த 3 டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த குயிக் ஷேரோட செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டிவைஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா who can share with you, ஸோ no one contact only everyone, ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து இப்போ நியர்பை ஷேர் வந்து குயிக் ஷேராக வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட்டில் வந்து பார்த்தா புது டிசைன் அந்த மாதிரி சேஞ்ச் வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்னதாக லுக் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா கீபேட் வந்து இருக்குது. ஸோ இப்போ அந்த கீபேட் நான் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டிசைன் வந்து பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ அந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தா கர்வாகி பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கூகுள் அசிஸ்டன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வெல்லாம் ஆட் பண்ணி பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கூகுள் ஃபைல்ஸ். ஸோ கூகுள் ஃபைல்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசாக நமக்கு வந்து பார்த்தா ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆப்ஷன் இடம் இருக்குது. இந்த ஸ்கேன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இதே மாதிரி வந்து கேமரா வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஈஸியாக நம்மளால் டாக்குமெண்ட்லாம் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட இமேஜ் வந்து இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து ஃபோட்டோ காட்டுறேன். இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம் அந்த டாக்குமெண்ட் மட்டும் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜை வந்து நம்ம டாக்குமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்லாம் வந்து கட்டுது. கிராப் பண்ணுறது, ஃபில்ட்ரு, ரீடேக், க்ளீன் இந்த மாதிரிலாம் வந்து காட்டுது. உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம். தென் மேலே டன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆயிரும். ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபைல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனு, ட்ராஷ் செட்டிங்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். பட் இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 3 டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன், ட்ராஷ் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் இது எல்லாமே நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்கேன் கொண்டு வந்தனால நமக்கு அது அங்கே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் கூட ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கூகுள் கான்டாக்ட். ஸோ கூகுள் கான்டாக்ட்ஸில் சின்னதாக ஒரு செட்டிங்ஸ் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் கான்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒரு கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா கனெக்டட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்டட் ஆப்ஸில் நமக்கு வந்து டெலகிராம், வாட்ஸ்அப் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வெறும் நம்பர் வந்து காட்டும். டெலகிராம் சொல்லி போட்ட நம்பர் வந்து காட்டும். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வந்து காட்டும். நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்க்கோ டெலகிராமுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து மாற்றிருக்காங்க. முதல்ல டெலகிராம் வாய்ஸ் கால், டெலகிராம் வீடியோ கால், டெலகிராம் மெசேஜ் போட்டு நம்பர் காட்டும். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ், வீடியோ கால், வாய்ஸ் கால் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் யூடியூப். ஸோ யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த படம் செலக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைக் பண்ணுறது, டிஸ்லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப்ன்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஹைலைட்டாக வந்து காட்டுது. அப்புறம் பிசியில் நீங்கள் யூடியூப் பார்த்துருக்கீங்க அப்போ ஷார்ட்ஸ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சர்ச் வந்து பார்த்துட்டு திரும்பி பேக் வந்தோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறது மூலமாக பேக் வந்து போய்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஜிமெயில். நீங்கள் வந்து மெயில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் நம்ம பேக் வரும்போது நமக்கு வந்து பார்த்தா அனிமேஷன் நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். நமக்கு ஜஸ்ட் பேக் வரும்போது
பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஸ்லோவாக வந்து பண்ணி காட்டுறேன். இதே நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்து அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அனிமேஷனில் வந்து போகுது. அப்புறம் நம்ம ஜிமெயிலுக்கு வந்து பார்த்து நிறைய இமெயில்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழே போய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அன்சப்ஸ்கிரைப் கொடுத்தா மட்டும் போதும். நமக்கு ஈஸியாக வந்து பார்த்து அன்சப்ஸ்கிரைப் வந்து ஆயிடும். திரும்பி அந்த இதிலிருந்து வந்து பார்த்து நமக்கு எந்த வித இமெயில்ஸ் வராது. இந்த மாதிரி சூப்பரான டிசைன் சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு ஜிமெயில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஸில் அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுவோம். பட் இப்போ நமக்கு வந்து ரிமைண்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி நான் நோட்டீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஷாப் ஆப் வந்து வச்சிருக்கேன். சாம்சங்கோட ஷாப் ஆப் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து வந்து பார்த்தா சின்ன பாப்பப் மாதிரி வந்துச்சு. ஸோ அப்டேட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த அப்டேட் செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தா ப்ளே ஸ்டோர் அப்டேட் ஆயிரும். ஸோ முதல்ல வந்து பார்த்தா நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வராது. நம்ம தான் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் இருக்கா சொல்லி பார்த்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். பட் இப்போ நமக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறனால நம்ம ஈஸியாக வந்து பார்த்தா ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இது நல்ல ஃபீச்சர் இது. ஓகே, ஸோ கைஸ், இந்த மாதிரி சில முக்கியமான அப்டேட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா கூகுள் வந்து அவங்க ஆப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா சில முக்கியமான கூகுள் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபோவில் இருக்கிற ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கைஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லாரும் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.